மொளாத்தூளை போட்டாங்க கண்ணில். அப்புறம் தான் அவங்க பயந்துட்டாங்க, எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. உங்க 2 பேரும் இங்க இதே மாதிரி பார்த்தோம்னா அவருக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு நாங்கள் ஓடி போயிடுங்க. நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி ஓடி போயிட்டோம், வரவே இல்லை. இந்த படத்துல காட்டினது வந்து ஒரு துளி சாம்பிள் தான். தினசரி இதை விட இன்னும் மோசமான சித்திரவதை நடக்குது. பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே காவல்துறை வந்து குற்றவாளிகளை பிடிச்சி என்னென்ன மாதிரி சித்திரவதை செய்யலாம்னு ஒரு பட்டியலே வச்சிருக்காங்க, ஒரு வழிகாட்டுதல் புக்கே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான சித்திரவதைகள்லாம் இருக்கு. ஒருத்தர் மேல ஊமக்காயம்னு சொல்லுவாங்க, ஊமக்காயம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வரி இருக்கும். அந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் இருக்கு. அதனால வந்து நான் இந்த பழங்குடி மக்களோட இந்த வழக்கு 93 ராஜாக்கன் வழக்கு நடத்தும் போது இருந்ததை விட இன்னும் அதிகமா இருக்கு. நான் நீதிபதி ஆன பிறகு என்கிட்ட நிறைய கேஸ் வந்திருக்கு இந்த மாதிரி. இல்ல அந்த கேஸை பொறுத்தவரை சார், படத்துல வந்து ஒரு போலீஸ் அட்ராசிட்டியா படமா ஆக்கியிருக்காங்க, என்னெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இதே வீரியம் தான் அந்த கேஸ்ல இருந்துச்சா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்களா? சொல்லும் போது இதே வீரியத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்தா இல்ல கம்மியா தான் காட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து படத்துல வரக்கூடிய செங்கேணியுடைய கணவர் தான் ராஜா கண்ணுவா காட்டுறாங்க. செங்கேணி வந்து காவல் நிலையத்துக்குள்ள போனதில்லை. காவல் நிலையத்துக்குள்ளேயே அவங்களுடைய மூத்தார் பசங்க 2 பேர் கூட இருக்காங்க. இதுல இந்த படத்துல காட்டுறாங்க. அந்த 2 பேரும் நேரில் பார்த்துருக்காங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு அது வந்து ஐவிட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுது. நேரடியாக பார்த்த பிறகு டார்ச்சர் பண்ணது. அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா கிடக்கிறாரு, அவர் செத்து போயிட்டாரான்னு இவங்களுக்கு டவுட் இருக்குது. பக்கத்தில் ஒரு கடையில் போய் 10 பைசாவுக்கு மொளாத்தூள் வாங்கியிருந்தாங்க. மொளாத்தூளை போட்டாங்க கண்ணில். அப்புறம் தான் அவங்க பயந்துட்டாங்க, எங்களை அடித்து விரட்டிட்டாங்க. உங்கள் 2 பேரும் இங்கே இதே மாதிரி பார்த்தோன்னா அவருக்கு என்ன நடந்ததோ உங்களுக்கு நாங்கள் ஓடி போயிடுங்கட்டாங்க. நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி ஓடி போயிட்டோம், வரவே இல்லை. அது வரைக்கும் அவங்க சாட்சி. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் சார், இது வந்து ஒரு 4 போலீஸ் எதிர்த்த வழக்கு இல்லை, இது வந்து கவர்மெண்ட் எதிர்த்த வழக்கு. இன்னுமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் சாத்தான்குளம் சம்பவம் பார்த்தோம், அதில் இந்த போலீஸ் அடித்து இது பண்ண விஷயத்தை பார்த்தோம். அப்போது ஒரு எஸ்ஐக்கு வந்து எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியாது, இன்ஸ்பெக்டர் தான் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படிங்கப்போ எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள், ரைட்டர், ஒரு பிசி, இவங்களுக்குலாம் இவ்வளவு தூரம் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வானளவிய பவர் நினைச்சிட்டு இருக்காங்களா? இது எப்படி வந்துச்சு? அவங்க ஏன் அப்படி ஒரு வராங்க? நம்மள யாரும் காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் என்னது இல்லை. அவங்க வந்து சட்டப்படி நடந்துதான் ஒரு வழக்கை துப்பு துளக்கணுங்கிறத எல்லாரும் சொன்னா கூட நடைமுறையில் அதை யாரும் வந்து கையாளுறதில்லை. இப்போ வந்து குடிசையில் இருக்க ஜனங்க கூட என்கவுண்டர்னா என்னன்னு தெரியும், என்கவுண்டர் பண்றாங்க. சூர்யா நடிச்ச ஒரு படமே இருக்கு, காக்கா. அவர் வந்து அந்த ரிவால்வர் எடுத்த உடனே அந்த புல்லட்டை போடுறதுக்கு முன்னாடியே ஜனங்க கை தட்டுவாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அது ஜனங்க வந்து ஒரு காவல் நிலையத்தையே கோர்ட் ஆழ்த்திடுறாங்க, ஒரு இன்ஸ்பெக்டரையே ஜட்ஜ் ஆக்கிடுறாங்க. மரண தண்டனை அவர் தான் கொடுக்குறாரு. இயல்பாகவே ஒரு கேள்வி வரும், ஒரு திருடனோ இல்லை யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா சில உண்மையை வாங்குறதுக்கு இந்த லைட் டிரெக்ட்லாம் வைக்கலாம், அதெல்லாம் பின்னாட்களில் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி வரணும். பட் இதுதானே நம்ம பண்ண முடியும், இது பண்ணாதானே முடியும் அப்படின்னு லேமன்ல நினைக்கிறாங்க. அடிச்சாம அப்படி உண்மை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு லேமன் நினைக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளுடைய துப்பு துளக்கிறது வந்து அறிவியல் பூர்வம் மாத்தல, சயின்டிபிக்கா இல்ல. 2வது இங்கிலீஷ்காரன் வந்து சான்றியல் சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் உண்டாக்கும் போது அதோட 24வது பிரிவில் காவல்துறையிடம் செல்லக்கூடிய வாக்குமூலங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டான். ஏன் சொன்னாங்கன்னா அடிச்சு